வணக்கம் மக்களே. திருப்பூர் எஸ்டி கார்ஸ்ல இருந்து நான் உங்க செந்தில் பேசுறேங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம கிட்ட வந்து ஒரு நிறைய என்கொயரி வந்து ஒரு வண்டி கஸ்டமர்ட்டு டைரக்டா கஸ்டமர்ட்டு இருந்தே பேசி சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்க மக்களே. இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா செவர்லேட்ல இருந்து வந்திருக்கிற ஒரு வண்டி தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா செவர்லேட் ட்ரவேராங்க. 2017 மாடலுங்க. மார்க்கெட்ல லான்ச் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தேவை குறையாத ஒரு கிரேஸ் குறையாத வண்டி எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த செவர்லேட் ட்ரவேரா தான் மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு என்கொயரி வந்ததுக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு என்கொயரி வந்த வண்டி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த செவர்லேட் ட்ரவேரா தான். ஏன்னா மார்க்கெட்ல 10 சீட்டரே வண்டி கிடையாதுங்க. 10 சீட்டர்ல இவ்வளவு சொகுசாவும் மெயின்டெனன்ஸ் கம்மியான வண்டி வேணும்னு நினைக்கிறீங்க, இந்த செவர்லேட் ட்ரவேரா தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்குங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா 2017 மாடலுங்க. ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கா கண்டிஷன்ல தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த பாடி லைன் எல்லாம் பாருங்க ரொம்ப கிளீன் கண்டிஷன்ல இருக்கும். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டைல்ஸ் கம்பெனி ஓனர் வண்டிங்க. ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அப் டு டேட் வந்து பாத்தீங்கன்னா செவர்லேட் ஆர்த்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்ல மட்டும்தான் வண்டி சர்வீஸ் பண்ணியிருக்காருங்க. வண்டி அப் டு டேட் 1/27 ஓடி இருக்குங்க. கம்பெனி அதாவது பாத்தீங்கன்னா ஆர்த்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்ல தான் பண்ணியிருக்காரு. இந்த வண்டியோட ஃபுல் டீடைல் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அண்டர் பார்ட்ஸ் எல்லா டீடைலும் இந்த வீடியோல பார்ப்போம் மக்களே. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வண்டி தேவைப்படுறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து நமக்கு கால் பண்ணுங்க. வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாங்க. வாங்க இன்டீரியர்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இன்டீரியர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளாஸான கண்டிஷன்ல தான் இருக்கு. பாருங்க இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு 4 டோர் பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங் வந்துருங்க. சீட் கவர் எல்லாமே பாருங்க ரொம்ப ஒரு கிளீனான கண்டிஷன்ல நியூ கண்டிஷன்ல தான் இருக்குங்க. டேஷ்போர்ட் எல்லாமே பாருங்க ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்கு. பாருங்க சீட் கவர் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். ஃப்ளோர் மேட்ல இருந்து நூடுல்ஸ் மேட் வரைக்கும் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு ரீவர்க் கிடையாதுங்க. எல்லாமே டேமேஜ் இல்லாம சுத்தமா இருக்குங்க. மெயினா வாங்க அந்த டோர் பேட் கண்டிஷன்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்க இந்த டோர் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு கிளீனான வண்டி கிடைக்காதுங்க. ஏன்னா ஃபேமிலி யூஸ்டு வண்டிங்க. பாருங்க இந்த டோர் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. பாருங்க பின்னாடி சீட் கவரும் பாருங்க ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். 4 டோர் பவர் விண்டோ வந்துருங்க. எல்லாமே பக்கா ஒர்க்கிங்ல தான் இருக்கு. பாருங்க மக்களே. இந்த பேக் டோருமே பாருங்க. பாருங்க டோர் பேட் எல்லாமே நல்லா இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் எங்கேயுமே கிடையாதுங்க. எல்லாமே ஒரிஜினல் பேஸ்டிங்லயே இருக்குதுங்க. பாருங்க பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களே 2 பேர் வந்து ரொம்ப சுலபமா சௌரியமா உட்காந்துட்டு போற கண்டிஷன்ல தான் இருக்கு. இதுல எல்லாம் வேற ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரூஃப் ஏசிங்க. எல்எஸ்ல வந்து ரூஃப் ஏசிங்கிறது வந்து ஆப்ஷனல்ல தான் வருங்க. ரூஃப் ஏசியோட வண்டி கிடைக்காது மக்களே. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் சுலபமா ஒரு பெரிய ஃபேமிலி நீட்டா வச்சு யூஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கா கண்டிஷன் வண்டிங்க இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு. பாருங்க இந்த டோரும் பாருங்க ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஒரிஜினல் பேஸ்டிங் தான். டோர் பேடு எல்லாமே நீட்டான கண்டிஷன்ல இருக்குங்க. பாருங்க இந்த டோருமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. எல்லாம் ஒரிஜினல் பேஸ்டிங் கலையாம இருக்கு மக்களே. அதாவது ட்ரவேராவை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராவல்ஸ் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா வண்டி ரொம்ப கசகசன்னு ஆயிருங்க. ஆனா இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்துல வீட்டு யூஸா ஏதாவது அவங்க அக்கேஷனலா ஊருக்கு போனா மட்டும் யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்காங்க வண்டி. அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்கு. அது சர்வீஸ் சென்டர் மெயின்டெனன்ஸ்ங்கிறனால பாத்தீங்கன்னா வண்டி பக்கா மெயின்டெனன்ஸ்ல தான் வந்திருக்குங்க. கண்டிஷன்ல தான் வந்திருக்குங்க. வாங்க மக்களே இப்ப இந்த வண்டியோட ஏசி கண்டிஷன் அண்ட் இன்டீரியர் செட் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாத்துடலாங்க. பாத்தீங்கன்னா இப்ப இந்த வண்டியில ஏசி ஓடிட்டு இருக்குங்க. பக்காவான ஒரு ஏசி த்ரோ இருக்கு. நல்ல கூலிங் இருக்குங்க. பாருங்க ரியர் ஏசி வந்துட்டு ஆன் பண்றேன் பாருங்க. எல்லாமே கண்ட்ரோல்ஸ் வந்து இங்க வந்துருங்க. பாருங்க இதுலயுமே ஏசி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஏர் த்ரோ இருக்குங்க. ஏசி நல்ல கூலிங்கோடய வருது. பாத்தீங்கன்னா பின்னாடி சீட்டுமே பாத்தீங்கன்னா 2 பேர் உட்காந்துக்கிற அளவுக்கு நீட்டான கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க. நல்ல இட வசதியோட தான் இருக்குங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஏசி இன்டீரியர்ல எந்த வேலையும் கிடையாது. அடுத்ததான் நம்ம செட்டு பார்க்கலாங்க. இந்த செட்டை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பிளேயிங் செட்டு தான் போட்டிருக்காங்க. ப்ளூ பவுன் கம்பெனி செட்டு தாங்க. அதனால செட்டை பொறுத்தளவுக்கு ஒரு காஸ்ட்லி செட்டு நல்ல கண்டிஷன்ல ஒர்க்கிங்ல இருக்குதுங்க. வீடியோவும் பாத்தீங்கன்னா நல்ல பிளே ஆகிற கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க. சவுண்ட் வைக்கிற கேளுங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு செட்டு கண்டிஷன்ல பாத்துருப்பீங்க மக்களே. ரொம்ப ஒரு கிளீனான கண்டிஷன் நல்ல ஒர்க்கிங்ல தான் இருக்குது. இன்டீரியர் ஏசி பாத்தீங்கன்னா ரூஃப் ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங்ல இருக்கு. இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா நல்ல சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு கட் மேட்டு என்ன வண்டிக்கு தேவையோ அத்தனை விஷயமும் தெளிவா இருக்கு மக்களே. அதனால இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு எந்த செலவு கிடையாது. வாங்க மக்களே அடுத்தது வந்து வண்டியோட ஸ்டார்டிங் அண்ட் கிலோமீட்டர் எவ்வளவு ஓடி இருக்கு என்ஜின் கண்டிஷன்ல பாக்கலாங்க.
பாருங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்ற பாருங்க, ரொம்ப ஒரு ஸ்மூத்தான கண்டிஷன்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா அப் டு டேட் வந்து பாத்தீங்கன்னா 1,27,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஆர்த்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் ரெக்கார்டோட இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கிலோமீட்டருங்க. வாங்க என்ஜின் ரூம் அண்ட் என்ஜின் ரன்னிங் கண்டிஷன் பாத்துடலாங்க. வாங்க மக்களே, இப்ப பாருங்க என்ஜின் ரேஸ் பண்ற ஸ்மோக் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா நல்லா ரேஸ் பண்ணியாச்சுங்க. பாத்தீங்கன்னா என்ஜின் ஸ்மோக்கே கிடையாது. அதாவது நிறைய வண்டியில டீசல் வண்டியில நமக்கு தெரியாத விஷயம், நிறைய கஸ்டமருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா ஸ்மோக் வருதா இல்லையான்னு பார்த்து எடுக்கணுங்க. அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில சுத்தமா கிடையாது. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000-4000 RPM ரேஸ் பண்றப்ப லைட்டா வந்து உங்களுக்கு டீசல் வண்டியில ஸ்மோக் வரும். அந்த ஜென்ரலான விஷயம் தானே ஒழிய வண்டியை பொறுத்தளவுக்கு ஸ்மோக்கே கிடையாதுங்க. வண்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஐடியல்ல ஓடுறப்ப பாத்தீங்கன்னா ஸ்மோக்கே இருக்கக்கூடாதுங்க. இப்ப பாருங்க வண்டி ஓடிட்டு தான் இருக்கு, ஆனா ஒரு துளி ஸ்மோக் கிடையாதுங்க. என்ஜினுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்வயரிங்கும் இல்லாம நீட்டான கண்டிஷன்ல தான் ரன்னிங்ல இருக்கு மக்களே. இப்போ என்ஜின் ரன்னிங் எல்லாம் தெளிவா பார்த்துருப்பீங்க மக்களே, ரொம்ப கிளீனான கண்டிஷன்ல தான் இருக்கு. இப்போ பாருங்க என்ஜின் ரூம் கண்டிஷன் பார்த்தலாம். இது பாருங்க ஒரிஜினல் பட்டிங்க, பாத்தீங்கன்னா சேஸ் பிளேட்டு எல்லாமே கிளியரா இருக்குங்க. பாருங்க பேனட் ரீப்ளேஸ் எல்லாம் கிடையாது, ஒரிஜினல் பேனட்டுங்க. இந்த என்ஜின் ரூமே பாருங்க இந்த பஞ்செல்லாம் கலையாம இருக்கு. அடிவட்ட வண்டியில இது பூரா கலைஞ்சிருங்க. இதெல்லாம் எதுவுமே இங்க பாருங்க இந்த ஹீட் ரெசிஸ்டன்டாக கொடுக்கறதுங்க. பாருங்க இந்த பஞ்சு முதல் கொண்டு எதுவுமே கலையாம இருக்குங்க. ஃப்ரண்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டச்சப் கூட ஆகாத வண்டிங்க, ஒரிஜினாலிட்டியா இருக்கு. பேட்டரி கண்டிஷனுமே பாருங்க, பேட்டரி கண்டிஷன் நல்ல கண்டிஷன்ல இருக்கு மக்களே. நல்ல ஸ்டார்டிங்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஓவரால் நல்ல கண்டிஷன்ல தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா மக்களே பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கா கண்டிஷன்ல போயிருச்சுங்க. ஃப்ரண்ட் ரெண்டும் கா கண்டிஷன் இருக்கும், பேக் ரெண்டும் ஒரு 50% 40% அந்த கண்டிஷன்ல இருக்குங்க. அதனால இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஒரு டயருங்கிறது நம்ம சேஞ்ச் பண்ற கண்டிஷன்ல தான் வந்திருக்குன்னு வச்சுக்கலாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 40% இருக்குங்க, ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடும். இருந்தாலும் வந்து டயர் வந்து நம்ம சேஞ்சிங் கண்டிஷன்ல பிளான் பண்ணிக்கங்க. பாருங்க ஸ்டெப்னியுமே பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு கண்டிஷன் கம்மியான இதுல தான் வந்திருக்குதுங்க. ஏன்னா அவங்க கொடுக்கறதுனால டயர் விஷயம் எதுவும் பண்ணலைங்க. மெயினா அப்புறம் இந்த சேஸ் எல்லாம் பாருங்க, இந்த பெரிய வண்டியில பொறுத்தளவுக்கு இங்க பூரா இட்டு போய் தான் வருங்க. அந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா கிளீனான கண்டிஷன்ல தான் இருக்கு, பெருசா ரஸ்ட் கிடையாதுங்க. வாங்க மக்களே, இப்போ இந்த வண்டியோட ஓவரால் டீடைல்ஸ் ஒன்ஸ் பார்த்துடலாங்க. செவர்லேட் ட்ரவேரா எல்எஸ் வேரியண்ட்டுங்க, எல்எஸ் ஆப்ஷனலுங்க, ரூஃப் ஏசி, ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப் எல்லாம் எக்ஸ்ட்ரா வர்ற வண்டிங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2017 மாடல், ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல ஒரு நல்ல கம்பெனி ஆர்த்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்ல மெயின்டைன் பண்ண வண்டி தான் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த வண்டி ஓவரால் பார்த்தீங்கன்னா 1,27,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு கிளீனான கண்டிஷன்ல நம்ம ரொம்ப ஒரு கேரண்டி சொல்லி கொடுக்குற கண்டிஷன்ல தான் வந்திருக்கு மக்கள். அதனால இந்த வண்டியை நம்ப வேண்டாம், இந்த கம்பெனியை நம்ப வேண்டாம், நம்ம எஸ்டி கார்ஸ் நம்பி வாங்க. நான் சொந்த கேரண்டி சொல்லி கொடுக்குறேன், அந்த கண்டிஷன்ல இருக்குங்க. வாங்க இந்த வண்டியோட பிரைஸ் டீட்டெயில் கஸ்டமர் எவ்வளவு கேட்கறாங்கன்னா 8,20,000 ரூபாய் கேட்கறாங்க. ஒரு சின்ன நெகோசியேஷன்ல கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டி ரெகுலரா மார்க்கெட்ல கிடைக்காத மக்களே, பிரைஸ் பார்க்காதீங்க. வண்டி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷன்ல தான் எனக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு லோன் ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பேங்க் லோன் வந்து கிடைக்குங்க. உங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி கிடைக்குங்க, அதை செக் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். லோக்கல் கஸ்டமருக்கு லோக்கல்லையும் லோன் வாங்கி கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான வண்டி 10 சீட்டர்லாம் ரெகுலரா கிடைக்காது மக்களே. நம்ம கிட்ட வந்த என்கொயரியில ரொம்ப அதிக என்கொயரி வந்தது இந்த செவர்லேட் ட்ரவேராக்கு தான் மக்களே. அதனால இந்த வண்டி தேவைப்படுறவங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. முன்னாடி வாங்க, நல்ல வண்டி கேரண்டி சொல்லி கொடுத்துடலாங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டிகளோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.